எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை ஆராதிக்க தேவனை உதவி செய்தீர். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். தியானிக்க போகிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வீர், இறுதி வரை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அவமானம் அடைவதில்லை. எங்கள் வாழ்க்கையில, குடும்பத்தில் அவமானம் அடைய விட மாட்டீரப்பா. நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனப்பா, இந்த நாளிலும் கண்ணீரோடு ஹல்லேலூயா உடைந்து போன இருதயத்தோடு வந்திருக்கிற ஜனங்களை தேவன் விடுதலை ஆக்குகிறார். சோர்ந்து வந்தாலும் அனைத்தேன் என்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தேன் என்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. சரீரத்திலே வியாதியின் மத்தியில நீங்கள் அவமானம் அடைய தேவன் விடமாட்டார். அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? என் தேவையின் மத்தியில நான் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. குடும்பத்தில் எந்த ஒரு காரியத்தில் அவமானம் அடைய தேவன் விடமாட்டீரப்பா. நல்லவர் இனியவர் என்ன ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோம். நல்லவர் என்ன ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையோ குறைவு
ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. சத்தமா சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் ஆண்டவரே, அப்பா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, நன்றி செலுத்த, எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தீங்க. ஆண்டவரே, உமக்கென்று காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற தெய்வம். ஆண்டவரே, ஜனங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை குறிப்பாய் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை இன்றைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாய் தியானிக்கும் போது ஆண்டவர், அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் இந்த திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில பிரயோஜனம் உள்ளதா இருக்க செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, என்ன விதமான சூழ்நிலை மத்தியில் இந்த ஜனங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில வெட்கப்பட விடமாட்டீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவருடைய வியாதி அவர்களை வெட்கப்படுத்த தேவன் விடமாட்டீர். தேவைகள் மத்தியில வெட்கப்படுத்த விடமாட்டீர். ஆண்டவரே, பிரச்சனைகள் மத்தியில வெட்கப்படுத்த விடமாட்டீர். குடும்பத்தில் இருக்கிறதான போராட்டங்கள் மத்தியில, சண்டை சச்சரவுகளின் மத்தியில வெட்கப்படுத்த விடவே மாட்டீர். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜனங்களை உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சங்கீதம் 34 சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். போன வாரத்தில் நாம் தியானித்தோம். இந்த வசனத்தை இப்பொழுது படிங்க, மைக்கில் படிங்க. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இயேசுவை எத்தனை தடவை, ஒரு நாளிலே எத்தனை தடவை வேணாலும் நம்ம பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடலாம். தோத்திரம். அவர் நம்ம மேல வெறுப்பே காமிக்க மாட்டார். நீங்க போயிட்டு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாரம் ஃபுல்லா போயிட்டு ஒரு 2 நேரம், இல்லை ஒரு 2 நேரம் வேண்டாம், ஒரு நேரம் போயிட்டு ஸ்தோத்திரம் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சாலே உங்களை கொஞ்சம் அசட்டை பண்ணுவாங்க. இது தொல்லை தாங்க முடியலையே, எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம வேலையை கெடுக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த அது வேஸ்டாக பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறுப்பு தட்டிடும். ஒரு நாள் ஒரு வாரம் பேசினால. ஆனால் தோத்திரம் மனிதர்கிட்ட நம்ம அதிகமாக பேச பேச ஒரு கட்டத்தில் மனிதர்கள் நிமித்தமாக நம்ம வெட்கம்தான் படணும். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் அடையும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லாவிட்டால் எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பார்க்கும்போது, இல்லாவிட்டால் பாவ வாழ்க்கையில வாழ்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, இயேசுவே எனக்கு ஒரு நிம்மதியுள்ள வாழ்க்கை தரணும், என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி ஒரு ஜெபத்தை பண்ணும்போது அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இன்றைக்கும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Psalm chapter 34:5. Read in English also. They looked unto him and were lightened. And their faces were not ashamed. And their faces were not ashamed. வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியா, பிரச்சனையா, குழப்பமா, ஸ்தோத்திரம், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியலையா, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லையா, ஸ்தோத்திரம், இயேசுவை நோக்கி பாருங்க. கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும்படியாய் தேவன் வழி நடத்துவார். எத்தனை பேர் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்ல விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய அவனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்து ஆசீர்வாதமாய் மாற்றி அழகுபடுத்துகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. தம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். மனிதர்கள் மற்ற மனிதர்களுடைய காரியங்களை பார்த்து தான் பழகுவாங்க. நிறைய ஜனங்களை பார்க்கும்போது வசதி இருக்கா, அழகு இருக்கா, பணம் இருக்கா, பொருள் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எதையாவது பார்த்து தான் பெரும்பாலும் மனிதர்கள் மற்றவர்களை நேசிக்கிறார்கள், பழகுகிறார்கள். ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு தம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக, அவர்களுடைய வாழ்க்கைய எப்படிப்பட்ட இருளிலே இருந்தாலும் அவர்களை பிரகாசிக்க செய்கிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில எல்லா இடங்களிலும் ஸ்டார், நிறைய இடங்களில ஸ்டாரை பார்க்க முடியும். ஸ்டார் அப்படின்னாலே பிரகாசம், வெளிச்சம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவத்திலே, சாபத்திலே, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஸ்தோத்திரம். நாம் யோவான் 8ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளில ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அங்கே அந்த அதிகாரத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ, பாவத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டதான ஒரு ஸ்திரீ, அவளை குறித்து பார்க்கிறோம். அவள் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த போது ஸ்தோத்திரம், அதற்கு முன்னதாக அவளுடைய வாழ்க்கை குறித்து இவள் ரொம்ப ரொம்ப பாவி, விபச்சாரம் பண்ணுகிறவள், அநேகரோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பாவம் செய்கிற ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு முன்னாடி வந்தபோது, இயேசு அவளை கண்டபோது, அவள் இயேசுவை கண்டபோது அவளுடைய வாழ்க்கை மாறிற்று, அவளுடைய வாழ்க்கை பிரகாசமுடையதாக மாறிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு தேவாலயத்துக்கு ஒலிவமலையிலிருந்து திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் அவரிடத்துல அநேகர் வந்தார்கள். இயேசு உட்கார்ந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான, அவருடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு தேவையான உபதேசங்களை அவர் ஜனங்களுக்கு போதித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. போதித்துட்டே இருக்கிறாங்க ஜனங்கள், ரொம்ப ஆர்வமா கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இயேசு சொல்ல அப்படியே சைலண்டா எல்லாரும் ஸ்தோத்திரம். எங்க போறீங்க? லைனா போறீங்களே, உட்காருங்க. ஸ்தோத்திரம். இது மாதிரி எழும்பி போகாம எல்லாம் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு சத்தம், ஒரு கும்பலே வருது. ஸ்தோத்திரம்.
பாருங்க, பல நேரத்திலும் நாம கொஞ்சம் ஆண்டவரிடமாய் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, தேவனுக்குள்ள வளரணும் அப்படின்னும் போது பல தடைகள் அதுபோல வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையினாலே போதனை அடைந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். தோத்திரம். யார் ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தது? வேதபாரகரும் பரிசேயர். நல்ல வேதத்திலே அறிவுள்ளவர்கள் தான் வேதபாரகர்கள், பரிசேயர்கள். தோத்திரம். ஒரு சபையிலே ஆண்டவர் ஒரு ஜபாலயத்திலே ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் அநேகர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இடையூறு பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவு கூட இல்லை. சிலர் வேதத்தை படிச்சு படிச்சு நிஜ வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒரு பரிசுத்தம் இருக்காது, ஒரு உண்மை இருக்காது, அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பைபிளை படிச்சுட்டு அந்த படிக்கப்படுகிறதான வார்த்தைகளை பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழணும், நம்முடைய குடும்பத்தை நடத்தணும், நம்முடைய ஜீவியத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, தோத்திரம். பாருங்க, இவங்களுக்கு அறிவாளிகள் தான், வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் தான். ஆனா அங்கே ஒருத்தர் இயேசு போதனை பண்ணி கொண்டிருக்கிறாரே, ஜனங்கள் ரொம்ப ஆர்வமா கேட்டு கொண்டிருக்கிறாங்களே, அதுக்கு இடையூறு உண்டாக்க கூடாது அப்படின்ற அறிவு கூட இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்திரியை, ஒரு பெண்ணை நிறுத்தி ஸ்தோத்திரம் சத்தமா அந்த கூட்டத்தை, அந்த போதனை, அந்த அந்த ஒரு பிரசன்னத்தையே அவர்கள் கெடுத்து போட்டு அந்த ஸ்திரீயை பிடித்து கொண்டு வந்து, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்துல குற்றம் சாட்டுகிறார்கள். பாருங்க, குற்றம் சாட்டுகிறார்கள். ஆண்டவரே, இந்த ஸ்திரீய நாங்க விபச்சாரத்துல பாவத்துல ஈடுபட்டிருக்கும் போது கையங்களவுமா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே நிறுத்தி, இப்படிப்பட்டவர்களை குறித்து அவங்களே சொல்றாங்க. 5-6 வசனம் படிங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். பாருங்க, அவங்க அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவரே, இயேசுவே, போதகரே, இந்த ஸ்திரியை கையங்களவுமாக நாங்கள் பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். இவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டாள். இப்படிப்பட்டவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தோத்திரம். இயேசுவே, நீர் சொல்லுங்க, சீக்கிரத்தில் சொல்லுங்க, நீர் இவளை குறித்து என்ன தீர்ப்பு சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இடையில வசனத்திலே பார்க்கிறோம், இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய்தான் அவர்கள் இந்த இடத்துல அந்த பெண்ணோடு கூட வந்திருக்கிறார்கள். தோத்திரம். இன்னைக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா? மற்றவர்கள் குறையே பேசிட்டு இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அது ஒரு பொல்லாத ஆவி. பாருங்க, நம்மிடத்துல பல குறைகள் இருக்கும், அதை சரி பண்றதில்லை. இயேசு சொல்லும் போது கூட, உங்களுடைய கண்ணில் பெரிய ஒரு உத்தரமே இருக்குப்பா, அதை பார்க்காதபடிக்கு மற்றவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பு, சின்னோண்டு துரும்பு காற்றுல வந்து பறந்து விழுந்துச்சு, துரும்பு இருக்கு அப்படின்னு சொல்லுகிறது போல மற்றவர்களுடைய குற்றத்தை சொல்லிட்டே இருக்கீங்களே. உங்கள் வாழ்க்கையில
இருக்கிற குறைய நீங்க பார்க்கறது இல்லையே அப்படின்னு சொல்லி இயேசு தம்முடைய போதனையில சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். தோத்திரம், அந்த பெண்ணை பாருங்க அவமானப்படுத்துகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயேசுவை குற்றம் சாட்ட வேண்டும். அதுதான் அந்த அவருடைய வேதபாரகர் பரிசேயருடைய எண்ணமா இருந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நம்முடைய மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான கட்டளைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணை கல்லறிந்து கொல்ல வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? ஓயாம கேட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், குனிந்து விரலால் தரையிலே எழுதினார். அவர் என்ன எழுதினார் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஒருவேளை அங்க நிக்கிற ஒவ்வொரு ஆளுடைய பாவத்தையும் எழுதி இருக்கலாம். டேய் ஸ்தோத்திரம், போன வாரம் தானே இந்த தவறை நீ பண்ண, இந்த தப்பை பண்ண அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கலாம். ஸ்தோத்திரம், அவர் எழுதிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம், எழுதிட்டே இருக்கிறார். அவங்களும் ஓயாம கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. 7ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி, ஸ்தோத்திரம், அவர் மறுபடியும் குறிந்து தரையிலே எழுதினார். இயேசுவை சொல்லுங்க சீக்கிரமா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்றது மாதிரி மறுபடியுமாக இயேசுவனிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரே சத்தம். ஸ்தோத்திரம், ஜனங்கள் வேற தலையில அடித்துக்கொள்ளாத குறை தான் இவனுங்களுக்கு. ஸ்தோத்திரம், அறிவே இல்லையா? நம்ம இயேசப்பாவனுடைய வார்த்தைகளை எவ்வளவு வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருந்தோம், இவங்க வந்து அதை கெடுத்து போட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் வேற வேதனையோடு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், இயேசு பாருங்க, அவர் நிமிர்ந்து பார்க்கிறார். பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அந்த பெண்ணின் மேல கல்லறிய கடவன். அப்படியே எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாரையும் அப்படியே பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார். ஸ்தோத்திரம், எல்லாரையும் பார்த்து முடிச்சிட்டு, உங்களில் பாவம் இல்லாதவன் இந்த ஸ்திரீயின் மேல் முதல் கல்லை எறிவானாக அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு மறுபடியுமாக இயேசு எழுதிட்டே இருக்கிறார். விரலினால தரையில எழுதுகிறார். இப்போ ஒவ்வொருவனுடைய மனசாட்சியிலும் குத்துண்டவர்களாக, நம்ம போன வாரம் தானே நேற்றைக்கே இந்த பாவத்தை செய்துட்டு வந்தோமே. ஸ்தோத்திரம், நம்ம கிட்ட இவ்வளவு பாவத்தை வைத்து விட்டு இந்த ஸ்திரியை அழைத்து கொண்டு இயேசுவினிடத்துல கல்லறியணும்னு சொல்லி நிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் மனசாட்சியில குத்துண்டவர்களாக அப்படியே நைஸா, எந்த அளவுக்கு வீராப்பா வந்தாங்களோ, எந்த அளவுக்கு சவுண்டா வந்தாங்களோ, இப்ப நைஸா ஒவ்வொருத்தனா கலண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களை குற்றம் சுமத்துகிற பேசுகிற வார்த்தைகளோடு நீங்க இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், இந்த நாளில ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீ முதல்ல உன் வாழ்க்கையில பாவம் இல்லாம இருக்கிறியா, குறை இல்லாம இருக்கிறியா? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவன் உணர்த்தி, இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில தேவனுக்கு முன்பாக ஒரு ஆயத்தத்தோடு நீங்க திருவிருந்தில பங்கெடுக்கிறது மாத்திரம் அல்லாதபடிக்கு அந்த குறை பேசுகிற ஆவியை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போட தேவன் விரும்புகிறார். சிலருடைய வாழ்க்கையில எப்பொழுது பார்த்தாலும் யாரையாவது குறை சொன்னாதான் அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கமே வரும். குறை பேசுகிற குணம் அது ரொம்ப மோசமான குணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட குணங்களை நீங்க மாற்றி போடுங்க. ஸ்தோத்திர, இயேசு அவரிடத்துல அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவன், தவறே இல்லாதவன் கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் குனிந்து எழுதி கொண்டிருக்கும் போது, ஸ்தோத்திரம், ஒரு ஆள் கூட மீதி இல்லாதபடிக்கு எல்லாரும் போய்விட்டார்கள். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அந்த ஸ்திரீ நின்று கொண்டே இருக்கிறாள். ஸ்தோத்திரம், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். இப்போ சின்னவங்களும் வந்திருக்கிறாங்க, பெரியவங்களும் வந்திருக்கிறாங்க.
நம்ம பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. யாராவது ஒரு ஆளை அடித்தா 10 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. எதுக்காக அடிக்கிறோன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும், சிறியோரும் வந்திருக்கிறாங்க, பெரியோரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் இப்ப இடத்தை காலி பண்ணிட்டாங்க. இந்த பெண்ணும் நினைச்சிருந்தா அந்த இடத்தை விட்டு எல்லாரும் போயிட்டாங்களே, நம்ம நைசா போயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயும் போயிருக்க முடியுமா? முடியாதா? தோத்திரம், போயிருக்க முடியும். ஆனா அந்த ஸ்திரீ இன்னும் நின்று கொண்டே இருக்கிறார். இன்னும் அவள் நின்று கொண்டே இருக்கிறாள். இயேசு இப்ப நிமிர்ந்து பார்த்து அந்த ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே, ஒருத்தனும் அவன் மேல கல்லறியவில்லையா? ஒரு ஆளும் அவன்தான் நல்லவன் என்று சொல்லி நிரூபித்து உன்னை நியாயம் தீர்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இல்ல ஆண்டவரே, யாரும் என்னை நியாயம் தீர்க்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். சரி, நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியை, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. நீ போ, இனி பாவம் செய்யாது. இந்த நாளில ஸ்தோத்திரம், தேவன் பாவத்திலிருந்து, மீறுதலிருந்து மன்னிப்பை கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமாக துணிகரமான காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம். இந்த நாளில ஆண்டவரிடத்துல, கர்த்தாவே, என்னை தயவாக மன்னித்து என்னுடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். பாவத்தை செய்து தலை குனிந்து இருதயத்தில் வேதனையோடு துக்கத்தோடு ஒரு குற்ற மனசாட்சியோடு என்னுடைய வாழ்க்கையில நான் வாழுகிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக அல்ல ஆண்டவரே, ஒரு விடுதலையோடு வாழ எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுப்பார். உங்களுடைய வெட்கம், அவமானம், நிந்தனை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். நானும் உன்னை ஆக்கணைக்கு உள்ளாக தீர்க்கிறதில்ல, நீ போ, இனி பாவம் செய்யாது. இனிமே நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாது. தோத்திரம். திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஆண்டவரை மன்னியும் பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியுமாக உங்களுடைய வாழ்க்கையில பல பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசு நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது விபச்சார பாவத்தை தேவன் ரொம்ப அருவருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலேயும் பல ஜனங்களுடைய வாழ்க்கையில விபச்சாரங்கள், வேசித்தனங்களுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறவர்களாக, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விபச்சார எண்ணங்கள், பாவங்களுக்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க கூடாது. அதுதான் தேவனுடைய போதனையாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை படிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில பாருங்க, பாவத்தில் இருந்தவள் இயேசுவனுடைய சமூகத்தில் வந்தபோது அவளுடைய வாழ்க்கையில இருளெல்லாம் மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரியை குறித்து வேதாகம பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், அதுக்கப்புறம் அவள் தன்னுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டு இயேசுக்கு ஊழியம் செய்கிற ஸ்திரீகளுடைய கூட்டத்தில், இயேசு எங்கெல்லாம் ஊழியத்துக்காக போனாரோ, இயேசு எங்கெல்லாம் அற்புத அதிசயங்களை செய்தாரோ, அந்த கூட்டத்தில் போய் அவள் ஊழியத்தில் உதவியாய் இருந்தாள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தோத்திரம். எந்த ஒரு மனுஷன்
இயேசுவினிடத்திலே வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை மாறும். உலகம் சொல்லும், நீ பாவி, நீ உயிரோடு இருக்க லாயக்கில்லை, நீ சாகணும், செத்துதாகணும் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, தோத்திர, நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். சில குடும்பங்களில் பார்க்கும்போது ஸ்தோத்திர அன்பாயிருப்பார்கள், ஆனால் கடைசியில் பார்க்கும்போது நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், நிறைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட கிரியைகள் உண்டு. ஸ்தோத்திரம், ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாயிருந்த நிலைமைகள் மாறி கடைசியில் செத்து போயிரு, நீ சாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் சாபமிடுகிற மனிதர்களை பார்க்க முடியும். ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் பாருங்க எப்படிப்பட்ட நிலைமையில வருகிற ஒரு மனிதனையும் பரிசுத்தமாக்கி அவனை வாழ வைக்கிற தேவனாக, அவர்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இயேசு இருக்கிறார். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு பிரயோஜனமான, இந்த சமுதாயத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு உள்ள சமுதாயத்தின் மத்தியில் நிறைய பேருடைய வாழ்க்கையில மன சோர்வுகள், ஸ்தோத்திரம், எதுக்காக என் வாழ்க்கையில நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு பிடிப்பு இல்லாதபடிக்கு இருக்கிற ஜனங்களை எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறது. ஆனா தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கும்போது ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல நான் வாழ்கிற நாளெல்லாம் இயேசுவை பின்பற்றி இயேசுவின் பிள்ளையாய் சந்தோஷமாய் வாழுவேன் என்று சொல்லி ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் அவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் எதற்காய் வந்தார்? இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் தோத்திரம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பாவ வாழ்க்கையின் மூலமாய் நரகத்துக்கு செல்லாதபடிக்கு பரலோகத்துக்கு ஜனங்களை அழைத்து செல்லும்படியாக இயேசு வழி உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். இயேசு எதற்காய் வந்தார் அப்படின்னா, டிசம்பர் மாதத்துல 25ஆம் தேதியில நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி பலகாரம் செய்து கறி சோறு சாப்பிட இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். அது ஒரு 100% 1% தான். இயேசு எதற்காய் வந்தார்னா, நம்மை போல எல்லா ஜனங்களும் பாவத்திலே சாபத்திலே இருளிலே இருக்கிற எல்லா ஜனங்களும் மீட்படைய, அவர்களுக்கு பேரொளியாய் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவரை நோக்கி பார்க்கிற மனிதன், அது ஒரு பெரிய ரவுடியா இருக்கலாம், பெரிய ஒரு கொள்ளைக்காரனா இருக்கலாம், பெரிய ஒரு குடிகாரனா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் அவர் மாற்றுகிற தேவனாக, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி. எந்த மனுஷனையும் எப்படிப்பட்ட குணமுடையவனையும் மாற்ற ஆண்டவர் வல்லமையுடையவர். இந்த நாட்களில் நிறைய ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்லுகிறதை பல நேரங்களில் பார்க்க முடியும். நான் ஒரு மந்திரவாதியாக இருந்தேன், நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன், நான் ஒரு பெரிய ரவுடியாக இருந்தேன், வீட்டுக்கு அடங்காதவனாக இருந்தேன், இப்போ நான் இயேசுவுக்காக எல்லா இடங்களிலும் போய் என் ஜீவனுள்ள நாளை வரைக்கும் நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா காரணம் என்ன? யார் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது? யார் அவருடைய இருளை மாற்றினது? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற இயேசு அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தபோது அவருடைய இருளெல்லாம் மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவுக்காகவே ஒரு ஸ்டாரை போல அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு விபச்சார ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில இனிமே வாழ தகுதி இல்லை என்று சொல்லி எங்களுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. உன்னை கல்லறிந்து கொல்ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமுதாயம் சொன்னது.
ஆனா இயேசு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஸ்தோத்திரம். வேதத்துல ஆண்டவர் நமக்கு அநேக கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாய் யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துல 10 முக்கியமான கற்பனைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். 10 முக்கியமான கற்பனைகளை, அந்த கற்பனைகளை நாம கொஞ்சம் படிக்கிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த 10 கற்பனைகளிலே 7வது கற்பனை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் கொடுத்த மோசையின் மூலமாய் கொடுத்த 10 கற்பனைகளிலே முக்கியமானது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வேத வாக்கு, ஆண்டவருடைய வேத வாக்குல 7வது என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த யாத்திராகமத்தில் நாம எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்துல 1வது கற்பனை மோசைக்கு கொடுக்கப்படுகிறது. படிங்க. 1வது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கற்பனை என்ன? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவரை தவிர எந்த ஒரு தேவனையும் தேவன் கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்க கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2வது கற்பனை 4ஆம் வசனம் படிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எந்த ஒரு விக்கிரகத்தையும் நாம உண்டாக்கி வைத்து கடவுளே அப்படின்னு சொல்லி கும்பிடக்கூடாது. தோத்திரம். இயேசு படம் அப்படின்னு சொல்லி இயேசுவனுடைய போட்டோ அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது கூட வைக்கிறது தப்பு தான். தோத்திரம். அது இயேசுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல சினிமா நடிகர்கள் நடித்த அந்த போட்டோக்களை தான் பரப்பி அதை வைத்திருக்கிறார்கள். தோத்திரம். அதை நம்ம கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது நல்ல வசனங்களை நம்முடைய வீட்டு நிலை கால்களிலும் சுவரிலும் வைத்து அந்த வார்த்தைகளை நம்பி அதன்படி செபித்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. என்னை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். சில இடங்களில் பார்க்கும்போது பாம்பனுடைய உருவத்தை போட்டோ வைத்திருப்பார்கள், மயில்களை வைத்திருப்பார்கள், பன்னிகளை கூட வைத்திருப்பார்கள், எலிகளை கூட வைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் போட்டோ அப்படின்னு சொல்லி வைத்து அதுக்கு ஊதுவத்தி எல்லாம் காமித்து ஸ்தோத்திரம் பல காரியங்களை செய்வார்கள். அதுவும் விக்கிரகம்தான். தோத்திரம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்க சேவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்துல 3வது கற்பனை உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது. பாவம் செய்து துணிகரமாக இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சர்ச்சுக்கு வந்து ஆராதித்து விட்டு மறுபக்கம் சமுதாயத்தில் குடிகாரனாய் துன்மார்க்கமாய் அடங்காதவனாக மோசமானவனாய் இருக்கும்போது நம்ம இயேசுவனுடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறோம்? வீணிலே வழங்குகிறோம். அப்போ அப்படிப்பட்ட குணங்களோடு வாழும்போது சமுதாயம் என்ன நினைக்கும்? இயேசுன்னு போறவங்கெல்லாம் நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க. அப்ப இயேசுவனுடைய நாமம் என்ன செய்கிறது? வீணிலே வழங்கப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது 8வது வசனத்தை படிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணும். அந்த நாளில் போய் எனக்கு நான் பிஸி, நான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லாதே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5வது 12ஆம் வசனம் படிங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தராகிய தேவன் கொடுத்த கட்டளைகள்ல 5வது என்ன? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்பனை சொல்லுகிறது. நீங்க இன்னைக்கு உங்க பெற்றோரை கனம் பண்ணாட்டா நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. பெற்றோரை கனப்படுத்தணும், அவர்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்க சொல்லுகிற காரியம் நம்ம நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்பனை சொல்லுகிறது. 6வது 13ஆம் வசனத்துல கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் பண்ணுகிறவர்களை கல்லறியணும், கொல்லணும் அப்படின்னு மோசையனுடைய நியாயப்பிரமாணத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி 7வது கற்பனை. 8வது கற்பனை களவு செய்யாதிருப்பாயாக. திருடுகிறது, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்றது. ஸ்தோத்திரம். தம்பியை பார்த்து உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், என்ன செய்? அந்த ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னா சாக்லேட்டுக்கு பதிலாக பொய் சொல்லக்கூடாது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆமாயா, என் 2 கண்ணால பார்த்தேன், அவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி பொய் பேசக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று சொல்லி கற்பனை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 10வது பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. 17ஆம் வசனம் பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஸ்தோத்திரம். பிறனுடைய எல்லை. இன்னைக்கு நாடுகளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை எப்படின்னா, மற்ற நாட்டிலேருந்து கொஞ்சம் எப்படி எல்லையை மாற்றலாம், சீனாக்காரன் இந்தியாவில் உள்ள இடத்தை எப்படி கொஞ்சம் மாற்றி நம்ம எடுக்கலாம். தோத்திரம். பாகிஸ்தான்காரன் இந்தியாவிலேருந்து எப்படி எடுக்கலாம், பங்களாதேஷ்காரன் இப்படி ஒவ்வொரு நாடுகளும் பிறர் இடங்களை பிறர் பொருளை என்ன செய்கிறாங்க, இச்சிக்கிறாங்க. நாடுகளை தாண்டி வீட்டில் வந்தால் வீட்டு எல்லைகளில் அப்படி செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். பிறர் பொருளை பிறருடைய காரியங்களை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 7வது காரியம்தான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கூட நாம் பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இந்த விபச்சார காரியத்தை குறித்து எச்சரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. 5:19 படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதும் உங்களுக்கு நான் என்ன செய்றேன், சொல்றேன். மாம்சத்தின் கிரியைகள் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சார கிரியைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பொல்லாத விபச்சார ஆவிகளுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. உங்கள் கணவனுக்கு உண்மையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம். திருமணமான ஒரு கணவர் இன்னொரு பெண்ணோடு பேச்சிலும் வித்தியாசமான காரியங்களிலும் எப்போ பார்த்தாலும் போனில் கான்டாக்டில் இருந்தார்னா, ஒருவேளை அவர் உடல் அளவில் தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் அது தப்பு தான். ஸ்தோத்திரம். இயேசு சொல்லும்போது ஒரு பெண்ணை இச்சையாய் பார்த்தாலே விபச்சாரம் பண்ணி ஆயிற்று.
மனிதன் பேசி பார்த்து பல காரியங்களை பேசி கடைசியில தான் விபச்சார பாவத்தில் உடல் அளவில் ஈடுபடுகிறான். தோத்திரம். எனவே பேச்சு காரியங்கள் எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முக்கியமானது. ஸ்தோத்திரம். நீங்க உங்களை காத்து கொள்ளணும். அதுபோல பெண்களாயிருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் திருமணமாகாத பிள்ளைகளாயிருக்கலாம், நீங்க உங்க வாழ்க்கையை காத்து கொள்ளணும். பிசாசு வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். யாரும் செய்யாததா நீ செய்துட்ட அப்படின்னு சொல்லி மாம்ச இச்சைகளுக்கு விழப்பண்ணுகிற ரொம்ப மோசமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த மாம்சத்தின் கிரியைகளான காரியங்களுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்பா இருக்கணும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இதெல்லாம் பிசாசுக்கு அடுத்ததான காரியங்களாய் இருக்கிறது. பிசாசை இல்லாவிட்டால் தேவனை ஆராதிக்காதவர்கள் செய்கிற காரியமாயிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஒரே குடும்பத்தில் தான் இருப்பாங்க, பேச மாட்டாங்க. விசுவாசிகள் யாராவது இருக்கீங்களா? ஒரே குடும்பத்தில் இருந்துட்டு பேசாம பிள்ளைகளோடு பேசுறதில்ல, பெற்றோரோடு பேசுறதில்ல, அன்பில்லாத பிரிவினை காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்க மாம்சத்தின் கிரியைகள் இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் மாம்சத்தின் வெளிப்பாடுகளோடு வாழ்றீங்க. மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஸ்தோத்திரம். களியாட்டுகள். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் நேரம் கிடைச்சா களியாட்டுகள் தான். டிவியை திறந்தாங்கன்னா காலையில் தொடங்கினது நைட்டு வரைக்கும் அது ரெஸ்ட் இல்லாதபடிக்கு ஒரே களியாட்டுகள் தான். சினிமா, அந்த சினிமா, இந்த சினிமா, சீரியல், அது இது. இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த ஒரு தொடரும் இருக்காது. களியாட்டுகள், அது மாம்சத்தின் கிரியைகள். தோத்திரம். சினிமா பார்க்காம இருக்க முடியலையா? தோத்திரம். இங்க நரகத்துல பிசாச சினிமாவா பார்க்க வேண்டியது இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தின் கிரியைகளுக்கு நீங்க எச்சரிக்கையா இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ பாருங்க. 22ஆம் வசனம் முதல் பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் உடையவர்களாய் நீங்க இருக்கணும். ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு அன்புள்ளவர்களாய் இருங்க. ஸ்தோத்திரம். கணவன் மனைவி சில வீடுகளில் பார்க்கும்போது கணவரை மதிக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு அடிமை போல திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அதுபோல கணவர்களும் சிலர் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அதுபோல பேரண்ட்ஸை மதிக்கவே மாட்டாங்க. அன்பில்லாத நிலைமை. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருளுக்குரியதாக இருக்கிறது. இது தேவனுடைய பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையில, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதான உங்களுடைய வாழ்க்கையில இருளுக்குரியதான காரியங்கள் எல்லாம் மாறி ஒரு பிரகாசமுள்ள அனுபவத்தோடு நீங்க இருக்கணும். உங்களை பார்த்தாலே உங்களை குறித்து பார்க்கிறவர்கள், சுற்றிலும் இருக்கிற வீடுகளில் இருக்கிறவர்கள் பார்ப்பாங்க, போகிற வருகிற இடங்களில் பார்ப்பாங்க. நீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய அனுபவத்தோடு உங்களை பார்க்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பார்க்கும்படியாக, அதன் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். ஸ்தோத்திரம். சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஆவின் கனி உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அந்த வசனங்களை மறுபடியும் படிப்போமா? 22லேருந்து 24 வரைக்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அடுத்த வசனம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும்
அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள், தேவையில்லாத இச்சைகள் எல்லாத்தையும் எங்க அறைந்திருக்கிறார்களா? சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். யாராவது அறையாம இந்த இச்சைகளோடு போராடி கொண்டிருக்கீங்கன்னா, தவறான வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு சிலுவையில அறைங்க. இனிமே இந்த இச்சைகள், இந்த தவறான வாழ்க்கை, தவறான ஜீவியனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, நான் விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை படிங்க. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அவயவங்களை அழித்து போடுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை நீங்க செயல்படாம பண்ணுங்க, அழித்து போடுங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவைகளெல்லாம் உங்க கண்ட்ரோலுக்குள்ள வைத்து, அந்த அவயவங்கள், அந்த கை, அந்த வாய், அந்த நாக்கு, இவைகளெல்லாம் உங்க கண்ட்ரோலுக்குள்ள வைத்து நீங்க அதை அது பாட்டுக்கு நீட்ட விடாதிருங்க, அழித்து போடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவயவங்களை அழித்து போடுங்க அப்படின்னா இல்லாம பண்ணுங்கன்னு தான் அர்த்தம். இயேசு சொல்லும்போது, உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போட்டாவது, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் ஒரு கையை தரித்து போட்டாவது நீ நரக அக்கினைக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப நரகம் அவ்வளவு வேதனையான ஒரு இடம். ஸ்தோத்திரம். நரகம் நம்முடைய ஆத்துமா, அது விளையாட பெற்றது, அழிவில்லாது. ஸ்தோத்திரம். எல்லா உணர்வும் அதுக்கு தான், ஆத்மாவுக்கு தான் உண்டு. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல முடிந்து ஜீவன் போச்சுன்னா சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனா ஆத்துமா அழிவில்லாத ஆத்துமா, அதுக்கு எல்லா உணர்வும் இருக்கு. ஸ்தோத்திரம். நீங்க சின்ன குழந்தையில இருந்தது முதல் எல்லா உணர்வும் அதுக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த ஆத்துமா, விலையேற பெற்ற ஆத்துமா, ஸ்தோத்திரம், அது சரியில்லாம நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸ்தோத்திரம், இல்லாவிட்டா இயேசுவின் வருகையில நாம் கைவிடப்பட்டோம் அப்படின்னா அந்த ஆத்துமா நரகத்துல வேதனைப்படும். அதுக்கு உணர்வு, எல்லா விதமான நம்ம சரீரத்துல இருக்கும்போது இருக்கிற எல்லா விதமான ஃபீலிங்ஸ், எல்லா விதமான காரியங்களும் உண்டு. அது காலங்காலமாக வேதனை அனுபவிக்கிற இடம்தான் நரகம். ஸ்தோத்திரம். எனவே பாவத்துல நம்முடைய வாழ்க்கையில இருளிலிருந்து மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பலவிதமான பாவங்கள், ஸ்தோத்திரம், இந்த நம்ம படித்த பலவிதமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தவர்களாக மறுபடியும் ஒரு இருளுக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாய் வாழாதபடிக்கு, ஸ்தோத்திரம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வார்த்தையின்படி ஸ்தோத்திரம், ஒரு பிரகாசிக்கிற வாழ்க்கையின் அனுபவம் உடையவர்களாய் இருக்கணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தேவ பிள்ளைகளாகி நாம் நல்ல ஸ்டாரை நம்முடைய வீடுகளில் தொங்க விட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய இருதயம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா இயேசு அதை பார்த்து, என் பிள்ளைகளுடைய இருதயம், அவருடைய வாழ்க்கை உண்மையான ஒரு ஸ்டாரை போல வெளிச்சமா இருக்கிறதே, ஸ்தோத்திரம், நான் கொடுத்த அவருடைய ரட்சிப்பு வீணாய் போகவில்லை அப்படின்னு சொல்லி அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். அதுதான் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறதான ஒரு மகிழ்ச்சியாய் காணப்படும். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம், கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்கள் பாவ வாழ்க்கையில எங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதான ஸ்திரீயையும் நீர் பரிசுத்தமாக்கி, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அவளை ஹல்லேலூயா பரிசுத்தவாட்டியாய் வாழச் செய்தீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் ஆண்டவரே மற்ற மனிதனை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்,
நாங்கள் எங்கள் குற்றங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது ஹல்லேலூயா அதையெல்லாம் மன்னித்து எங்களை வாழ வைக்கிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டதான நம்முடைய பிள்ளைகள் மறுபடியுமாக பாவத்தில் விழுந்து இருளுக்குரிய தன்மையோடு நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க போற ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவரே இருளுக்குரிய அனுபவங்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகளுக்குரிய அனுபவம் அல்ல, ஆவிக்குரிய ஆண்டவரே ஆவியின் கனிகளோடு ஆவிக்குரிய ஆண்டவரே தேவன் விரும்புகிற குணங்களோடு ஜீவிக்கும்படியாய் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லாரும் கேளுங்க, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய நிலைமைகளிலே தேவனே உமக்காக ஹல்லேலூயா பிரகாசிக்கிறவர்களா எங்களை மாற்றி வழிநடத்தும் ஆண்டவரே. மாம்சத்துக்குரிய எந்த ஒரு வெளிப்பாடு எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா எங்கள் குற்றங்குறைகள் இருந்தால் இந்த நாளிலே முற்றிலுமா எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து திருவிருந்துக்கு நேராய் நாம போக போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கல்வாரி திருப்பீடமே, கரைவாக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரைவாக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. ஈசோப்புலால் கழுவோம், கைகளை உயர்த்தி கேட்போம். ஈசோப்புலால் கழுவோம், இன்றே சுத்தமாவோம், குறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா, திருவார்த்தை ஆண்டவரே
வெளிச்சம் நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை பரிசுத்தமாக்கினீர். உம்முடைய இரத்தத்தினால கழுவினீர், சபையில எங்களை சேர்த்தீர். இன்றைக்கு எங்களுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவரே? அப்பா, இருளுக்குரியதா இருந்தா ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருண்ட அனுபவங்கள் மாறட்டும் கர்த்தாவே. திருவிருந்திலே பங்கெடுக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில இருளுக்குரிய அந்த கிரியைகள், செயல்பாடுகள் வாழ்க்கையில் இருந்தாலும் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் பிரகாசத்தை கெடுத்து கொண்டவர்கள் யாராவது இருந்தார்கள் அப்படின்னா ஆண்டவரே, மறுபடியுமாக அந்த பிரகாசம் திரும்பட்டும், வெளிச்சம் வரட்டும், இருளுக்குரிய தன்மைகள் மாறட்டும், இருளின் அனுபவங்கள் மாறட்டும், 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 மாறட்டும். இருண்ட அனுபவங்கள் வாழ்க்கை விட்டு மாறட்டும். இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற ஜனங்களை விட்டு இருண்ட அனுபவங்கள் மாறட்டும். இருளுக்குரிய காரியங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டாம் அப்போ, இருக்க வேண்டாம் அப்போ. சேஞ்ச் லார்ட், ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே கட்டளையிடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னீங்களே அப்பா. நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் உலகத்தாரை போல வாழ வேண்டியவர்கள் அல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா. ஹல்லேலூயா. தோத்திரே. இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் உலகத்தின் மேல் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் எல்லா மனிதரை பார்க்கலும் நாங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போமே. ஹல்லேலூயா. ஓ, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் ஹல்லேலூயா யார் இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. இருள்கள் மாறுவதாக, கர்த்தருக்காக ஜீவிக்க எப்பேற்பட்டதான நிலைமையிலிருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வருகிற தேவன் ஒரு விடுதலை கொடுப்பீராக. தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழும்படியாய் ஒரு உறுதியை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஓ இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கைகள் இன்றைக்கு உடைகிறது, பாவ கிரியைகள் உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. ஓ ரிகாபா ஷபாபா ரிபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஹல்லேலூயா இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இன்றைக்கு ஹல்லேலூயா இருண்ட அனுபவங்களுக்கு அடிமைப்பட்ட ஜனங்களின் வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் அதே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி ஒழுங்கின்மையும் வறுமையும் மாற்றி போட்ட ஆவியானவர் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரீயினுடைய வாழ்க்கை அதே நாளிலே மாறிட்டு. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அந்த இயேசுவினுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா தோத்திர. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. சிலருடைய ரகசிய வாழ்க்கை ஹல்லேலூயா தேவன் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற வண்ணமா இருக்கிறது. ரகசிய வாழ்க்கை சரியில்லை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே உண்டு பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பத்தை ஏமாற்றி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ரகசிய வாழ்க்கை சரியில்லாம இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். உன்னுடைய ஜீவியத்தை இயேசு பார்க்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை இயேசு பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை இருளாயிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை இருளாயிருக்கிறது. அந்த இருளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. ரிகாபா ஷபாபா ரிபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, இருளிலே கட்டப்பட்ட
சிலருடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறுகிறது. கட்டுகள் அவிழ்கிறது, கட்டுகள் அவிழ்கிறது, கட்டுகள் முற்றிலுமாய் ஹalleluya கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு முன்பாக முற்றிலுமாய் ஹalleluya சுட்டரிக்கப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். ரேகா பாபா ஆவியானவரே, ஹalleluya 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 ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கை கட்டப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹalleluya அவனுடைய ரகசிய வாழ்க்கை அது தேவன் அருவருக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கே நீ மனம் திரும்பு, இன்னொரு சந்தர்ப்பம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கே அவனுடைய அந்த ரகசிய பாவத்தை, துன்மார்க்க ஜீவியத்தை, தேவன் அருவருக்கிற அந்த காரியத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ரிபாலா ருகே நாமா ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவான ஒரு காரியம் இல்லை. மனிதன் முகத்தை மாத்திரம்தான் பார்க்கிறார், கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர். ஹalleluya. திருவிருந்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட்.